2019 நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல இப்போ 2025 ஆகிடுச்சு. இப்பதான் அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சாகர வரைக்கும் அந்த 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆயுள் தண்டனைங்கிறத விட மரண தண்டனை தான் அவங்களுக்கு சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டில்லியில் நிர்பயா கொலை வழக்கில் வந்து அவங்க மரண தண்டனை தான் விதித்தாங்க. இந்த பேருந்தில் கற்பழிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவங்களுக்கு ஏன் அந்த ஆயுள் தண்டனை சாகிற வரைக்கும் ஏன் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கணும்? அதுக்கு கவர்மெண்ட் செலவு தானே அது. அதுக்கு மரண தண்டனையே பெஸ்ட்டு இது. இந்த மாதிரி ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா பெண்களை வந்து பாலியல் அத்துமீறல் வந்து இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. இது அது சமூகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் வந்து மற்றவங்களுக்கும் அது ஒரு பயம் இருக்கும். சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனைங்கிறத விட சாக அடிச்சிடணும். ஆயுள் தண்டனைன்றது ரொம்ப கம்மி தான். அவங்கள வந்து என்னை கேட்டால் வந்து சடனாக தூக்கில் போடுறது தான் பெட்ரு. ஏன்னா தூக்கில் போட்டோன்னா வந்து அடுத்தவங்க தப்பு பண்ணுறவங்களும் கொஞ்சம் தயங்குவாங்க. நீங்கள் ஆயுள் வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போட்டு உள்ள ரூமு கொடுத்து சாப்பாடு போட்டு அவனுக்கு ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை சாகிற வரைக்கும் வந்து அவங்க வீட்டில் ஒப்படைக்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதாவது டெல்லியில் எப்படி நிர்பயா கேஸ் இருக்கோ அதேமாரி பண்ணால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். உடனே சடனாக தூக்கில் போட்டோன்னா திருப்தியாகுவாங்க. இருக்கிற பொண்ணுங்களும் சரி நமக்கு ஒரு நியாயம் கிடைக்குது, தப்பு பண்ணாலும் நம்ம தைரியமாக சொல்லணும், வெளியே சொல்லணும்னு ஒரு பொம்பளை பசங்களுக்கும் ஒரு தைரியம் வரும். சும்மா இந்தமாரி இருந்து ஆயுள் தண்டனை மாரி இருந்தால் அவங்க எதனா வந்து பண்ணிவிடுவாங்களோ கொண்டுடுவாங்களோன்ற அவங்க சொந்தக்காரங்க சம்மந்தப்பட்டவங்க யாரும் பண்ணிவிடுவாங்களோ கொண்டுடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரதான் செய்யும். இந்தமாதிரி சடனாக தூக்கில் போட்டால் பண்ணுறவங்களும் பயப்படுவாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் தைரியமாக வந்து சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து 2019 போடப்பட்டது. ஆனால் இப்போ 2025 தான் இதுக்கான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப டிலே அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிலே பண்ணி கொடுத்தாலும் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப டிலே தான் நான் சொல்லுவேன். இதில் என்ன தீர்ப்பு சொல்லுங்கிறது அது வந்து ஒரு பெரிய மனுஷங்க சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்லை அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்கலாம், யாருன்னா சம்மந்தப்பட்டிருக்கலாம், அதனால டிலே ஆகிருக்கலாம். ஆனால் டிலே ஆனாலும் எனக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து இதில் உடன்பாடு எனக்கு கிடையாது. எனக்கு தூக்கில் தான் உடன்பாடு. தூக்கு போட்டால் தான் அடுத்தவங்களுக்கும் பயப்படுவாரோ. நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரொம்ப லேட் பண்ணது வந்து சில பல காரணமாக இருக்கலாம். அது வந்து அவங்க பர்சனல் காரணம், அது நமக்கு சம்மந்தப்பட தேவையில்லை. இதுவே ரொம்ப லேட்டு தான்றேன். பாதிக்கப்பட்டால் முதல்ல வெளியே வந்து சொல்லுங்கள். யார் இருந்தாலும் எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க இருந்தாங்க இருக்காங்க. நான் முதல்ல நைட்டு வீட்டுக்கு போனேன்னா என்ன நடந்து ஏது நடந்து கேட்பேன். என் ஃப்ரெண்டு மூலிமா பல ஃப்ரெண்டு வேலையாக தான் பழகுவேன் நான் எப்பவுமே. என்னம்மா நடந்து நீங்கள் எங்கேம்மா போனீங்க என்ன ஆச்சு அப்படின்னு தான் பேசுவேன் தவிர அவங்களும் சொல்லுவாங்க இந்தமாதிரி நடந்தப்பா அப்படி போட்டு சொல்லுவாங்க. அதுமாரி பேசுங்க, பேசி கொள்ளுங்க. பெற்றவங்க மொபைல் பசங்க எங்கே போகுதுன்னு பார்க்குறதோட நைட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. பேசுகிறது தெரிஞ்சிட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்க, பயப்பட வைக்காதீங்க.